பிரியமானவர்களே, இன்றைய நாளில் வேத வசனம் ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆம் பிரியமானவர்களே, இந்த காரியம் நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். ரூத்தின் வாழ்க்கையிலே கர்த்தர் ரூத்துக்குரிய பலனை கொடுத்தார். அதை போல உங்களுடைய வாழ்க்கையிலே இதே வசனம் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆம் பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவர் நம்மிடத்திலே பார்க்கிற காரியம் அல்லது மனிதர்கள் பார்க்கிற காரியம் நம்முடைய செய்கை, நம்முடைய ஆக்டிவிட்டீஸ். நம்ம என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், எந்த வேலை செய்கிறோம், எங்கே போகிறோம், எங்கே வரோம், என்னென்ன காரியங்கள் செய்கிறோம் என்று ஆண்டவரும் பார்க்கிறார், மனிதர்களும் பார்க்கிறார்கள். எனவே இந்த செய்கையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும், நாம் பார்க்கிற பார்வை, நாம் பேசுகிற விதம், நம்முடைய நடக்கை, நம்முடைய உடை அணிவது போன்ற எல்லாவற்றிலும் நம்முடைய செய்கையை ஒழுங்குபடுத்தி கொள்வது மிக அவசியமாயிருக்கிறது. எனவே இந்த செய்கையை உங்களால் ஒருவேளை உங்களை அறியாமல் நீங்கள் உங்களுடைய செய்கையில் பாவம் கிரியை செய்யலாம். அறிந்து ஒருவேளை நீங்கள் பாவத்தை செய்து கொண்டு வரலாம். அல்லது நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்யலாம் அல்லது தீமை செய்யலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை தான் ஒரு மனிதன் செய்ய முடியும். ஒன்று நன்மை செய்வது அல்லது தீமை செய்வது. ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற காரியம், ஆண்டவருக்கு பிரியமாய் செய்கிற காரியம் என்று செய்கை இரண்டு விதப்படுகிறது. ஒன்று நன்மை செய்வது, ஒன்று தீமை செய்வது. எனவே இந்த செய்கையை கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி? நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் அறிந்தும் அறியாமல் செய்கிற பாவங்களுக்கு எனக்கு மன்னித்து உம்முடைய சித்தம் செய்யவும், ஒழுங்கான முறையிலே நான் வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் அந்த கிருபையினாலே பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு நம்முடைய தீமையான செய்கையை, நம்முடைய ஒழுக்கு கெட்ட செய்கையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். நீங்கள் நீதிமானுடைய கிரியைகளின்படி நீங்கள் செய்வீர்கள், நியாயமானதை செய்வீர்கள், அநியாயம் செய்ய மாட்டீர்கள், தீமைக்கு பின்பதாக ஓட மாட்டீர்கள். உங்களுடைய மனதை முதலாவது மாற்றுகிறார். உங்களுடைய செய்கையை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே முதலாவது நான் சொன்னேன், செய்கை இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று தீமையான காரியங்களை செய்வது, இன்னொன்று நன்மையான காரியங்களை, மற்றவர்களுக்கு உதவுவது, மற்றவர்களை தாங்குவது, மற்றவர்களுக்காய் ஜெபிப்பது, மற்றவர்களுடைய காரியங்களிலே நாம் ஈடுபட்டு அவர்களுக்கு நன்மை செய்வது. இதுதான் இரண்டு விதம், நன்மை செய்வது, தீமை செய்வது. இந்த ரெண்டு செய்கையும் தேவனுடைய கரத்திலே நாம் ஜெபத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்தி, ஆண்டவரே, அது நன்மையானாலும் தீமையானாலும் என் செய்கையை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், நீர்தான் உமக்கு பிரியமான வழியில் என்னை நடத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் மனதையும் சாய்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு கிருபையாய் உங்களுடைய தீமையான செய்கையை, உங்களை அறியாமல் செய்கிற பாவக்கிரியைகளை விட்டு வெளியே வரும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். அடுத்தபடியாக இங்கே பார்க்கிறோம், அந்த செய்கைக்கு தக்க பலனை கர்த்தரே கட்டளையிடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், நாம் செய்கிற தீமையானாலும் நன்மையானாலும் அதற்கு நிச்சயமான ஒரு பலன் உண்டு பிரியமானவர்களே. அதனுடைய விளைச்சல், அதாவது நீங்கள் தீமையை விதைப்பீர்கள் என்றால் தீமை தான் அறுக்கப் போகிறீர்கள். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். இதுதான் ஆண்டவர் அந்தந்த ரிசல்ட்டுக்கு அந்தந்த காரியத்தை தான் செய்வார். நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்பாய். எனவே உன்னுடைய செய்கையிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது நாம் செய்கையை தேவனுக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் செய்கிற செயலை தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்திவிட்டு அதற்குரிய பலன் நிச்சயமாய் கர்த்தர் தருவார். அதே சமயத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ எந்த காரியம் செய்தாலும்
நீ ஆண்டவருடைய சமூகத்திலே, அவருடைய அடைக்கலத்திலே நீ இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்னை அந்த பிரதர் நடத்துவார், எனக்கு இந்த சிஸ்டர் உதவி செய்வாங்க, அல்லது எனக்கு பெற்றோர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், என்னுடைய நண்பர்கள் உதவி செய்வார்கள், என்னுடைய உறவினர்கள் உதவி செய்வார்கள் என்ற அந்த அடைக்கலத்திலே இல்லாதபடி, கர்த்தரே எனக்கு செட்டையாக இருக்கிறார், எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று நம்பி ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய நிழலிலே நீங்கள் இருக்கும் பொழுது அவர் நிறைவான பலனை கொடுக்கிறார் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. எனவே இன்று முதல் உங்களுக்கு எதெல்லாம் அடைக்கலமாய் தோன்றுகிறதோ, எதெல்லாம் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, என்னுடைய பேங்க்கில் நல்ல சேஃப்டியாக நான் சேர்த்து வச்சுட்டேன், ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வச்சுட்டேன், அல்லது எனக்கு உதவி செய்வதற்கு எனக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் தெரியும், எனக்கு அரசியல்வாதிகள் தெரியும், அரசியல் பலம் இருக்கிறது, போலீஸ் பலம் இருக்கிறது, வக்கீல் பலம் இருக்கிறது என்று நினைப்பீர்கள் என்றால் உங்களைப் போல ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அடைக்கலம், நான் தான் உனக்கு அடைக்கலம், அவர்கள் அல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நான். என்னிடத்தில் செட்டைகள் இருக்கிறது, மறைவு கீழாக வா, என்னுடைய அடைக்கலத்தில் நீ வா, என்னை நம்பி வா, என்னை நம்பி இந்த கடலின் மீது நட என்று சொன்னார். பேதுரு நடந்தான். அதை போல பிரியமானவர்களே, எல்லா காலத்திலும், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் அவர்தான் எனக்கு அடைக்கலம் என்ற மனதிலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் செய்கிற காரியமாயிருந்தாலும், நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பலனாயிருந்தாலும், அது தேவனை அன்றி யாரும் அந்த பலனை உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரு வழி அடைக்கப்படுகிறது என்றால் மற்றொரு வழியை திறப்பது தேவன் மாத்திரமே. கோணலான வழிகளை செவைப்படுத்துகிறவர் தேவன் மாத்திரமே. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர் தேவன் மாத்திரமே. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்கள் இயேசுவின் அண்டையிலே, அவருடைய அடைக்கலத்திலே தங்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது, அவருடைய அன்பாயிருக்கிறது. எனவே அன்பின் நிழலாகி அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்துவிடுங்கள். ஆண்டவரையே தஞ்சம் என்று நம்பியிருங்கள். நிச்சயமாக நிறைவான பலன், abundant blessing கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏற்ற நேரத்திலே, திக்கற்ற நேரத்திலே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய நல்ல தகப்பனாய் இயேசு இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, முதலாவது உங்களுடைய செய்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். தவறானவற்றை செய்து கொண்டு இருக்கிறீர்களா? தவறான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவரே, இந்த பாவத்தை என்னால் விட முடியவில்லை, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே எனக்கு வருவதற்கு உதவி செய்யும் என்று தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, எனக்கு உதவியற்றவர்கள், உதவி இருந்தாலும் உதவி செய்கிற வல்லமை பொருந்தியவர்கள் என் பட்சத்தில் இருந்தாலும், என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை அவர்கள் மீது அல்ல ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரை நான் நம்புகிறேன். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களை நான் முறியடிப்பேன் என்று நீங்கள் விசுவாசமாய் ஆண்டவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாகும் பொழுது கர்த்தராலே நிறைவான பலன் உனக்கு உண்டாகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்த இரண்டு காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவர் கிருபை அளிப்பார். ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இன்றைய நாளின் வசனத்தின்படி, ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த வசனத்தின் காரியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அவர்களுடைய செய்கைகள் தீமையாயிருந்தாலும் நன்மையாயிருந்தாலும் இன்று அவர்கள் உம்முடைய பாதப்படியிலே ஜெபிப்பார்கள் ஆண்டவரே, ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய செய்கைக்கு தக்க பலன் வரும் என்று சொல்லியிருக்கிறீரே. நான் அதிகமாய் தீமை தானே செய்திருக்கிறேன், நன்மையை காட்டிலும் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையிலே தீமை தானே செய்திருக்கிறேன் என்று அழுது புலம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை, மனம் குமுறுதலை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கி, அவர்கள் தீமையான காரியங்கள் செய்திருந்தாலும் கர்த்தர் மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தமுள்ள தேவன். அவர்களுடைய எல்லாவித தீமையின் செய்கைக்கு கர்த்தர் ஆண்டவரே அதற்குரிய பலனை நீர் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. இதுவரை அவர்கள் செய்த தீமை இனி அது அவர்களுக்கு சாபமாய் மாறாதபடி
சாபத்தின் நிமித்தமாக கர்த்தர் நீர் எங்கள் மீது வர வேண்டிய தண்டனை சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்தீர் ஆண்டவரே. அதை அவர்கள் நினைவு கூர்ந்து விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே, இதுவரை அவர்கள் மீது வர வேண்டிய தண்டனைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறி போவதாக. ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய செய்கையை யாரெல்லாம் இந்த ஜெபத்திற்கு பின்பதாக அவர்கள் ஜெபித்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய செய்கை கிரியை தக்க பலன் எனக்கு வராமல் இருக்கட்டும் ஆண்டவர், நான் செஞ்சது துரோகம், நான் செஞ்சது பாவம், நான் செஞ்சது அநீதி என்று யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட சித்தமாயிருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய கிருபையாய் இறங்கி அவர்களை எல்லா தீமையிலிருந்து விடுவியும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும். அதை போல் ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு பேங்க் பேலன்ஸும் இல்லை, எந்த ஒரு மனிதன் உதவியும் இல்லை, எனக்கு உற்றாரும் இல்லை, உறவினரும் இல்லை, எனக்கு கர்த்தரே நீர்தான் எனக்கு அடைக்கலம். இது எல்லாமே இருந்தாலும் ஆண்டவர் தான் எனக்கு அடைக்கலம், செட்டை, நிழல் என்று யாரெல்லாம் உம்மை நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த குறைகள் காணப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் நிறைவான பலன் வரட்டும், நிறைவான ஆசீர்வாதம் வரட்டும், நிறைவான ஆண்டவரே கிருபை வரட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காய் ஜெபித்து இருக்கிறோம் ஆண்டவரே. தங்கள் பாவத்திலும் வியாதியின் பிடியிலும் பிசாசின் கிரியையினால் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நீர் வெளியே கொண்டு வருவீராக. அவர்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் வேலையடைத்து பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள் உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்தருளும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தர் கிருபையாய் மனமிறங்கி அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களை இக்கட்டில் ஆண்டவரே எந்தெந்த பிரச்சனையில் மாட்டி சிக்கி தவிக்கிறார்களோ அதிலிருந்து விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அவர்கள் செய்கைகளை ஆசீர்வதியும், அவர்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதியும், வியாபாரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய கிருபை இரக்கம் ஆண்டவரே இருப்பதாக. பரிசுத்தமானதை அவர்கள் தேட செய்ய அவர்கள் இன்று ஒப்பு கொடுக்கட்டும் கர்த்தர். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை மற்றும் வியாபாரம் வேலைகளிலே கர்த்தருடைய கிருபை இரக்கம் காருண்யம் இருந்து அளவில்லாமல் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைவான பலன் கிடைக்க கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரூத்துக்கு செய்த தேவன் உம்முடைய பிள்ளைகளாகிய இந்த புதிய ஏற்பாட்டு காரியத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கும் நீர் செய்வீரார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.